நாங்கள் இன்று கேரளா மாநிலத்தினுடைய கொல்லம் என்கின்ற பகுதியில் இருக்கின்ற ஜட்டாயு ஏர்த் சென்டர் என்கின்ற இடத்துக்கு செல்வதற்கு தயாராகி தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிலை அங்கு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாகவும் கருதப்படுகின்றது. ஆகவே இந்த இடத்தை பார்ப்பதற்காக நாங்கள் தற்போது அங்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இது ஒரு தனியார் மயப்படுத்தப்பட்ட ஒரு இடமாகத்தான் இது காணப்படுகின்றது. தற்போது அந்த இடத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் 2 வழியிலாக இந்த இடத்தை பார்வையிடுவதற்கு செல்ல முடியும். ஒன்று படிக்கட்டுகளின் ஊடாகவும் செல்ல முடியும், அல்லது கேபிள் கார் ஊடாகவும் நாங்கள் செல்ல முடியும். ஆகவே அந்த இடத்தை நாங்கள் பார்வையிடுவதற்கு தற்போது உங்களையும் அழைத்து செல்கின்றோம். வாருங்கள் பார்ப்போம். இந்த ஏர்த் சென்டரினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நாங்கள் இந்த படிக்கட்டினூடாக நடந்து சென்றதன் பின்னர் அங்கிருந்து இந்த சூழலை நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வாறு தான் காட்சி அளிக்கின்றது. இந்த இடத்துக்கு செல்வதற்கு சுமார் 800க்கும் மேற்பட்ட படிகளை நாங்கள் தாண்டி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த ஏர்த் சென்டர் என்கின்ற பகுதியில் ஒரு பாரிய கழுகு போன்ற ஒரு உருவம் செய்து வைக்கப்பட்டிருப்பதாக அறிய கிடைத்தது. அதன் பிரகாரம் நாங்கள் தற்போது அந்த மலைக்கு ஏறிக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 800 சொச்ச படிகளை கொண்ட மலை. அதன் பின்னர் இவ்வாறான ஒரு மலை முகட்டின் மீதே நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த கேபிள் கார் மூலமாகவும் குறித்த பகுதிக்கு வந்தடையலாம். இந்த கழுகு போன்ற சிலை அமைக்கப்பட்டதற்கும் இராமாயணத்தோடு தொடர்பு இருப்பதாக இங்கே இருக்கின்ற பதிவுகள் சுட்டி காட்டுகின்றன. குறிப்பாக இராமாயணத்திலே வருகின்ற ராவணன் சீதையை கடத்தி வந்ததன் பின்னரான ராமனுக்கு உதவுகின்ற வகையில் செயற்பட்ட ஒரு கழுகு இறக்கை வெட்டப்பட்டு விழுந்ததாக இந்த கதையிலே சொல்லப்படுகின்றது. அது சம்பந்தமாக இந்த சிலை வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ராமரின் பாதம் என்று ஒரு இடத்தில் இந்த மலை உச்சியிலே வைத்திருக்கிறார்கள்.